ஏன்னா நீங்க தெரியுமா சினிமா ஆமா சொந்தமா படம் வச்சுட்டு எடுக்க முடியாது. எத்தனை சதவீதம் முடிஞ்சிருக்கு சார்? இப்ப 100% முடிஞ்சிருச்சு. 100% முடிஞ்சு. 100%. வேற எது என்ன வேலைக்காக எதுக்காக தாமதம்? தாமதம்ன்ற 2-3 பேர் பணம் ஏற்கனவே சொன்னல பைனான்சியலா வந்து படம் போட்டவங்க இப்ப நான் கடுமையா உழைச்சு இந்த படத்தை பெருசா கொண்டு வந்துட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா 2000க்கு முன்னாடி எந்த கட்சி பேசும் பொருள் ஆயிருச்சு. எந்த கட்சியும் தேவர பொதுத்தளத்துல ட்ரெய்லருமே நல்லா இருந்துச்சு. அந்த இது துப்பாக்கி சூடு. ஆமா துப்பாக்கி சூடு அது முதலே நம்ம வெளியிட்டோம். துப்பாக்கி சூடா இருக்கட்டும், இங்க பெருங்காமனூர் ஒரு நிகழ்வு எல்லாமே வந்து சொல்ல முடியாததை சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த கீழத்தூள் ஐவருக்கெல்லாம் அரசு விழா எடுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரையும் கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். இந்த படத்துக்கு அப்புறம் நடக்கும். கீழத்தூள் கண்டிப்பா அரசு விழா எடுப்பாங்க. ஏன்னா நம்ம அந்த ஸ்டோரியை நம்ம சொல்றோம் என்னன்னு. அதுல செத்தவங்க ஒவ்வொருத்தரோட வழி என்ன, அது அவங்களோட தியாகங்கள். அப்ப நீங்க அநியாயமா சுட்டு கொண்டுட்டு நீங்க நல்ல போயிட்டு இருக்கீங்க, நீங்க தியாகி ஆயிட்டீங்க. கக்கன் தியாகி. அந்த சுட்டுக்கொள்ள ஆர்டர் போட்ட கக்கன் இன்னைக்கு தியாகியா? அந்த கக்கனை நாங்க தியாகின்னு சொல்ல முடியுமா? அந்த காமராஜர் நடத்துற வெறியாட்டத்தை பூரா நாங்க மறந்துட முடியுமா? குறைஞ்சபட்சம் நான் இந்த படத்தை சொல்ல வரும்பொழுதாவது நான் உண்மையை சொல்லணும்ல. அதை எதிரியா எப்படி நீங்க பார்க்க முடியும்? என்ன நடந்ததை சொல்ல போறேன். நடந்ததை சொல்லும் பொழுது அதுக்குண்டான துணிச்சலும் தைரியமும் இருக்க போய் தான் நான் வந்து சொல்றேன். அந்த கதையை சொல்லும் போது அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. யார் என்னை பகைச்சாலும் சரி, யார் எதிர்த்தாலும் சரி, எதை பத்தி நான் கவலை இல்லை. நான் இந்த படம் எடுத்து முடிச்சாச்சு. இப்பன்னா பணம் போட்டவங்களை வச்சு நமக்கு இந்த படத்தை வெளியிட முடியாம நெருக்கடி கொடுக்குறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். அதாவது என்ன சொல்றேன், அதுக்கான சண்டை இப்ப வரல. அதுக்கான அவங்க என்கிட்ட இன்னும் எதிர்த்து வரல. இந்த படம் நல்லபடியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு இருக்கேன். அப்படி எதிர்த்து என்னை வந்தா கூட இந்த படத்தை நான் வந்து, ஏன்னா எனக்கு என் மக்கள் சப்போர்ட் இருக்கு. ஏன்னா கடைசியா நம்புறது என் ஜாதிக்காரங்களை கூட நான் ஓப்பனா சொல்லுவேன். என் சாதிக்காரங்களை மட்டும் தான் நம்புறேன். என் சாதிக்காரங்களை மட்டும் தான் நான் நம்புவேன். ஏன்னா நாங்க தேசிய தலைவரை அவரை கொண்டு வர்றதுக்கு நாங்க தான் போராட வேண்டியதா இருக்கு. ஏன்னா 2000 படி பாத்தீங்கன்னா எந்த அரசியல் தலைவரும் தேவர பொதுத்தளத்துல பேசல. இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்க அப்புறம்